ஜெய் ஸ்ரீராம். ஆதிபுருஷ் ரிலீஸ் வருதா? ஆச்சா மச்சான் வீடியோ ஆன் பண்ணு. వీడియో పన్నీండి సినిమాటిక్ వీడియో సినిమాటికా బా కీ ఆన్ చేసేది లైట్ వచ్చేట్లు పెట్టుకో లైట్ వచ్చేట్లు పెట్టుకో నార్మల్ నార్మల్ ఓకే రెడీయా బా ఆన్ చే ஆயிச்சா சரி மம்மி ஜரா பாய் மச்சா வரட்டா திக்லி இல்லையா ಬಾಯ್ ಮಚ್ಚ ಇದೊಂದು ರೀಚ್ ಮಾಡ್ರೆ ನೀನು 10th ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಹೋಗಿ ನಾನು ಇವಾಗ ಹೋಗ್ತಾ ఇದ್ದೀನಿ బావా 10th పోయి వచ్చేసాడు రా వాడు 10th పోయి వచ్చేసాడు మచ్చా ఏదైనా బండి ఉంటే రావచ్చు చూద్దాం மச்சான் உன் ஃபோன் எங்க எடுத்துக்கோ பின்னாடி நிற்கிறேன் போகிற பத்தில் ஒரு வீடியோ அமுச்சு விட்ரு ஆனில் வந்து வ்ளாகு ஓய் பாய் மச்சா சரி மச்சாமா மச்சா வரடா ಯಾಕೆ ಹಾಂ ಸರಿ ಸರಿ ಉಂಡು ಉಂಡು ಹುಷಾರು ಟೈಮ್ ಟು ಟೈಮ್ ಕಾಲ್ ಮಾಡು ಹಾಂ ಮಚ್ಚಾ ಓಕೆಯಾ ಡೇಯ್ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ವಾಟ್ ಹ್ಯಾಪನ್ ಮಚ್ಚ ಬಾಯ್ ಸಂಧ್ಯಾ ಹೋರ ಬನ್ನಿ quickly bye puttu ma hey bro puttu ಎಲ್ಲ ಓಕೆನಾ ಪುಟ್ಟ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಎಲ್ಲ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ನಾವು ನಿನ್ನ ಫೋನ್ ಇದೆಯಲ್ಲ ಬಾಯ್ ಬಾಯ್ ಮಿಸ್ಟರ್ ಸರನ್ @Saran _Saran ಬಾಯ್ ஹலோ எங்கள் மக்களே, இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்து கூத்து வந்ததில் நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பின்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 1 ஆஃப் ஆர் பைக் ட்ரிப். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து ஹைதராபாத்துக்கு ரீச் ஆகணுன்ற ஒரு பிளானில் கிளம்பின்னு இருக்கோம். ஸோ ஆல் செட் ஏர்லி மார்னிங் 5:45 to 6 இருக்கும் அரௌண்ட் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஸோ வி ஆர் ஆன் தி வே டு ஹைதராபாத். நீங்கள் இவ்வளோ நேரம் நான் சரன்னு சொல்லிட்டு வந்து அவனோட ஃப்ரெண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் கூடூர். அவனும் வந்து இன்றைக்கி ட்ரிப் கிளம்பிருக்கிறான். ஆக்சுவலி அவனும் எங்கள் கூட வர்றது தான் இருந்துச்சு. ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். அவன் வந்து சிக்மங்களூர் போயின்னு இருக்கான். நாங்கள் வந்து ஸோ வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஹைதராபாத். ஸோ நாங்கள் இப்போ கிளம்பிருக்கிறது 5:45. நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஐ கெஸ் ஈவினிங் ஆகிடும் நினைக்கிறோம். ஸோ வி ஆர் லீவிங் நவ். இதோட என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் லாக். ஸோ அதனால எனக்கு தெரியல என்ன பேசுகிறது. ஸோ ஐ எம் கோயிங் வித் த ஃப்ளோ, ப்ளீஸ் கோஆப்ரேட். ஸோ நம்ம பெங்களூர் சிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபுல் டிராஃபிக். அது உண்மை தாங்க, நம்பிடாதீங்க யாருன்னா போய் சொன்னாங்க டிராஃபிக் இல்லாத ஊருனா. இந்த டைம் மட்டும் இந்த ரோட்லலாம் இவ்வளோ ஈஸியாக யாருக்காச்சும் போக முடியாது. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் பீக் ஹவர்ஸில். நீங்கள் வந்து இந்த ரோடை தாண்டி போகிறதுக்கு அட்லீஸ்ட் யூ வில் டேக் மோர் தென் 45 minutes. சிட்டி விட்டு வெளியே போனோன்னா யூ வில் டேக் மோர் தென் 2 hours. ஸோ நாங்கள் வந்து அந்த அர்லி மார்னிங் 5:40 கிளம்புனா வி கேன் அவாய்ட் தி டிராஃபிக் அண்ட் சீக்கிரம் காத்தாலே கிளம்பிட்டோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி போயிருக்கிறது வந்து ஸோ ஹைதராபாத் செட் மோஸ்ட்லி இட்ஸ் கோனா பி ஹைவேஸ். So I'll try to record only much as possible because highways roads வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். பட் வியூவராக நீங்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸை யூ கெட் bored. ஸோ
நாங்கள் வந்து இப்போது கிளம்பினோம். இட் வாஸ் ஆல் ப்ரீ பிளான்டு. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு தான் கிளம்பினோம். ஸோ இன்றைக்கி ஸ்டே வந்து ஹைதராபாத்தில் புக் ஆகிருக்கு. நாங்கள் ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு ஸ்டே வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கோ ஹாஸ்டல் ஆர் சம்திங் நியர் தி ஐடி ஹப் மகாதேவ்புரா கிட்ட புக் பண்ணியிருக்கோம். ஸோ வில் பி ஸ்டேயிங் தேர். இந்த மொபைல் ஹோல்டர் தான் எனக்கு ஏன்னு தெரியல, இந்த BMW GS 310 இந்த மொபைல் ஹோல்டரு இல்லைன்னா அதோட ஷீல்டு போட்டிங்கன்னா அது ஷேக் ஆகினே இருக்கும். நான் எவ்வளவோ கேரேஜ் பசங்கள்கிட்ட எவ்வளோ பேர்கிட்ட காட்டிட்டேன். பட் ஸ்டில் எவ்வளோ தான் நீங்கள் டைட் பண்ணாலையும் அந்த ஷீல்டு வந்து ஆடினே இருக்குது. அது ஒரு மாதிரி இரிட்டேஷனாக ஆகுது. ஸோ நானும் எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ணியிருக்கிறது சரி பண்ணுறதுக்கு, பட் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ இட். பட் நல்ல அந்த ஷீல்டு ஒன்று தான் இது வரைக்கும் எனக்கு ஒரு இஷ்யூவாக இருந்தது. இதுக்கு வரைக்கும் இந்த வண்டியில் எனக்கு சரியான வண்டியை தான் எனக்கு ஃபீல் ஆகிது. வாங்கி ஆல்மோஸ்ட் இன்னும் 2 months ஆகல. ஐ எம் டேக்கிங் இட் டு மை லாங் ட்ரிப். ஒரு மாதம் நல்ல ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஜாலியாக இருக்கலான்ட்டு கிளம்பி இருக்கிறது. எங்கள் பெங்களூர் ரோட்ஸ் பாருங்கள், பாட் ஹோல்ஸ் எப்படி இருக்குது. இவ்வளோ பெரிய சிட்டிலேயே இவ்வளோ பெரிய பாட் ஹோல்ஸ் இப்படி தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியறதில்லை. ஸோ நான் சும்மா ஏதோ பேசினுக்கிறேன். என்ன பேசுறது எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ ஃப்ரீயாக பெங்களூரில் ஓட்டுறதே ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னு சொல்லுங்கள், இவ்வளோ டிராஃபிக்கில் ஓட்டி போதுன்னு ஆகிடும். அதுவும் இந்த வண்டி இட் இஸ் ஆல்மோஸ்ட் 198 kgs. இந்த வண்டி இந்த டிராஃபிக்கில் நில்ல வச்சு எடுக்கிறதுக்குள்ளேயும் போதுன்னு ஆகிடும். சரி, யானை கஷ்டம் இந்த வண்டி இந்த மாதிரி டிராஃபிக்ஸில் ஓட்டு. இட் இஸ் மென்ட் ஃபார் லைக் லாங் டூர்ஸ் தான். இது ஒரு க்ரூசர்னால நம்மளுக்கு வந்து லைக் லாங் இதுக்கு ஒரு லைக் உடம்பலி இல்லாமல் ஓட்டிடலாம். ஆனால் பட் ஃபார் ஷார்ட் ட்ரிப்ஸ் அண்ட் ரைடிங் இன் டிராஃபிக் ஐ ஒன்ட் ப்ரிஃபர் திஸ். பிகாஸ் இந்த வெயிட் இருக்கிறதுனால யூ வில் ஃபீல் லைக் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. ப்ளஸ் அந்த இன்ஜின் ஹீட் உங்கள் காலுக்கு அப்படியே சுட்டு போகிற அளவுக்கு அடிச்சுன்னு இருக்கும். அவன் என்னோடய ஃப்ரெண்ட் ஓட்டின்னுக்கிறது வந்து இது ஹிமாலயன் 411 ஐ கெஸ். அந்த வண்டி நான் ஓட்டியிருக்கேன். அந்த வண்டியில் அடிக்கிற ஹீட் இருக்குங்களே, இந்த வண்டியில் பரவாயில்லன்ட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அது ரொம்ப மோசமான அந்த ஹீட் அடிக்கும். ஒரு ஹிமாலயன்ஸ் ஆர் குட், நல்ல வண்டி தான். ஆனால் பட் ஐ ஃபீல் லைக் எங்கேயோ ஒரு சைடில் அவங்க அந்த எஃபர்ட்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அது சரியான ஹீட் அடிக்கும். ஐ ஹாவ் லைக் அந்த வண்டியை நான் 2-3 வாட்டி ஓட்டிக்கிறேன். 2-3 வாட்டி அந்த ஏபிஎஸ் பேக் இது வந்து ஏபிஎஸ் ஃபெயிலியர் ஆகிடும், பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும். அவனும் 2-3 வாட்டி ஷோரூம்க்கு எடுத்துன்னு போய் காட்டியிருக்கான். ஆனால் அந்த இஷ்யூ இன்னும் சார்ட் ஆகல. அந்த ஹீட் இஷ்யூ வேறு இருக்குது. பட் அந்த ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் ஓட்டுறீங்கன்னா சரியான ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 411 கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ லைக் வண்டியை சாய்ச்சி ஓட்டலாம். எல்லா வண்டிக்கும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த GS 310 வந்துட்டு சரியான வெயிட். உங்களுக்கு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த வெயிட் ஃபீல் ஆகும். ஆனால் பட் மேனேஜபிள். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லாங் ஸ்ட்ரெச் க்ரூசிங்க்கு வந்துட்டு சரியான வண்டி. நீங்கள் ஒரு 120-130 இப்போ சில்லுன்னு ஆறாமல் போயினே இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த வண்டியை எடுத்துக்கிறேன். இந்த பைக்கோட செட்டப் மேபி கம்மிங் வ்ளாக்ஸில் நான் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போதைக்கு லைக் ஐ ஹாவ் லைக் 3 panniers. 1 இஸ் லைக் டாப் ஒன், அப்புறம் 2 வந்து சைடில். அது ஒரு பெரிய ஸ்டோரியே ஆகிடுச்சு. இந்த வண்டிக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அது விட்டால் நான் வந்து அடிஷ்னலாக வந்துட்டு மொபைல் ஹோல்டரு, ஷீல்டு போட்டிருக்கேன். அது விட்டால் கிராஷ் கார்டு ஒன்று போட்டேன். பிகாஸ் ஆஃப் ரைடிங் போகிறதுனால கிராஷ் கார்டு தேவைப்படும்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ நான் அது ஒன்று போட்டிருக்கேன். Mr. Saran Kumar Reddy. ಎಟ್ಟೂರು ಸರಣ್ ಸಾಯಿ ರೆಡ್ಡಿ ಅಂತ. ಎಟ್ಟೂರು ಸರಣ್ ಸಾಯಿ ರೆಡ್ಡಿ ಅಂತ. ಫಾಲೋ ಮಾಡಿ ಮಿಸ್ಟರ್ ಅಡ್ವೈಸ್ ಸರಣ್ ರೆಡ್ಡಿ.
ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾವು 4:30 ಪ್ಲ್ಯಾನ್ ಮಾಡೇ 5:10 ಆಗ್ಬಿಟ್ಟು ಹೊರಡೋದು. சரண் வந்தா கேட்டா சிக்னல் சூட்ல ஸோ சாரி, ஐ ஜஸ்ட் காட் கேரிட் அவே. அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க கூட பேசினேன்னு வண்டி ஓட்டின்னு போயினே இருந்துடலாம். ஸோ அவன் என்னோட இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு, ஸோ அவங்க கூட அப்படியே பேசின்னு போயினே இருந்ததுனால ஐ ஃபர்காட் அபவுட் வாட் வி ஆர் டாக்கிங். அங்கே வர வழியில் பார்த்தா லைக் சிக்னலுக்கு பார்க்காம லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தேன்னா ஃபஸ்ட்டு டேவே காலியாக ஏற்பட்டிருக்கு. வண்டியும் தூள், நானும் தூள் இருக்குவேன். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் கிராஷ் கார்டு. ஆமாம், ஸோ நான் வந்து கிராஷ் கார்டு போட்டு இட் காஸ்டட் மீ அரௌண்ட் 15K. அது வந்து அந்த ஃப்ளாஷ் பிளேட்டோடு சேர்த்து ஒரு காம்போ ஆஃபராக இருந்ததுனால ஸோ ஐ வென்ட் டு வி டுக் தட் பேக்கேஜ் அண்ட் ஐ காட் இன்ஸ்டால். அது வந்து ஹெச்எஸ்ஆரில் இருக்க ஹெச்ஆர்டிசி ஆகிடும் ஒரு மோட்டோ வேர்ல்டில் வந்து வி காட் தட் இன்ஸ்டால். ஸோ ஐ ட்ரை டு புட் தட் ஷாப்ஸ் லிங்க். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ அண்ட் லைக் செக் பண்ணலாம். ஒரு நல்ல கடை, தே கிவிங் குட் ஒப்பீனியன்ஸ் ஃபைக் என்னென்னமாச்சும் வாங்கினான்ட்டு. ஸோ என்னோட ஹெல்மெட்டுக்கும் ஐ பாட் intercom which is called Vmotoட company. It was around like 4,500 to 5,000. ஸோ நான் எப்படியோ நாங்கள் 2 பேரும் வண்டியில் போகிறப்ப ஐ தாட் தட் வி குட் கம்யூனிகேட் அண்ட் போ லைக் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் ப்ராடக்ட் ஒர்க்ஸ் பட் வாங்கிக்கிறேன். ஸோ ஐ வி நீட் டு ட்ரை தட் அவுட். ஸோ ஐ ஹோப் தட் கோஸ் ஒன். அதுலேயே இன்னொன்று ஏதோ ப்ளூ ஸ்டார் ஒன்று இருந்துச்சு பட் தட் வாஸ் வே அரௌண்ட் லைக் 10K. நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் இப்போதைக்கு கட்டுப்படாதுன்ட்டு ஸோ ஐ ஜஸ்ட் இந்த ஃபோட்டோஸனே யோசித்து வாங்கினேன். சரி எதுக்கும் போர் ஆகக்கூடாதுன்னு. பட் இட் ஹேட் லைக் 30 hours ஆஃப் ஆன் பேட்ரி ஹெட்செட் கணக்கு வந்து லைக் 30 hours யூஸ் பண்ணலான்னு சொன்னாரா. சரி நம்மளுக்கு பாட்டு கேட்டு வண்டியை விட்டு போகலான்னு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் உங்களுக்கு கட் பண்ணி போட்ட மாதிரி கூட ஐ எம் நாட் ரெக்கார்டிங் தி ஹோல் வீடியோ. சிட்டிக்குள்ளே போகுது பிகாஸ் இட்ஸ் அர்லி மார்னிங்கே. நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ வண்டி போய் நிற்குது, அதுலேயே தெரியுது எவ்வளோ டிராஃபிக் எங்கள் ஊரில் பெங்களூரில் இருக்குதுன்ட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கெட் யூ கைஸ் போர்ட் இன் இட். நாங்கள் ஆரம்பித்து இன்னும் சிட்டி விட்டு வெளியே போகல. லைக் இட்ஸ் மோர் தென் 45 minutes இன்னும் சிட்டிக்குள்ளேயே ஓட்டிங்க பிகாஸ் ஐ ஸ்டே இன் பெங்களூர் சவுத் சைடு. ஸோ வெளியே போகிறதுக்குள்ளேயோ ஹெப்பால் தானே போகிறதுக்குள்ளேயோ இட் வில் டேக் மீ லைக் 15 minutes அப்படியே ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து இப்போது வந்து பேலஸ் கிரவுண்டுக்கு போய் யஷ்வந்த்புரா பேலஸ் கிரவுண்டுக்கு போயிட்டு நாங்கள் போயிட்டு யஷ்வந்த்புரா இதுக்கு போயிட்டு தென் வில் கனெக்ட் டு தி ஹைதராபாத் ஹைவே கனெக்ட் ஆகிடுவோம். ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் போயின்னு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸில் நான் பேசுகிற மாதிரி இந்த வீடியோ ஃபீல் ஆகும் பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டு வந்து தெலுங்கு காய், அவன் கூட தெலுங்கு பேசுவேன். அப்புறம் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கன்னடா. ஸோ ஐ பி ஸ்பீக்கிங் கன்னடா டூ. பட் என்னோடய மதர் டங் வந்து தமிழ்னால ஐ லைக் டு ஸ்பீக் அந்த வீடியோலாக அதனால் ஸோ தமிழில் பண்ணலான்னு நான் நினச்சேன். ஸோ ஐ கெட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னடா இவன் எல்லா லாங்குவேஜும் பேசுகிறான், எந்த ஊருக்காரடான்ட்டுலாம் நினச்சிடாதீங்க. நான் வந்து பக்கா தமிழ் பேசுகிறவன் தான். பட் போட்டப் நல்லா வந்துட்டு பெங்களூர். அதனால ஐ கெட் ஆல் லாங்குவேஜஸ் வந்து எங்களுக்கு வந்து
லைக் மிக்ஸ் ஆகிட்டு இதாகிடும். ஸோ இங்கே நாங்கள் ஆல்மோஸ்ட் சிட்டி வெளியே வந்துட்டோம். Bye, Mr. Saran Kumar Reddy. Happy journey. Thanks for. See you next month. See you next month. See you. See you. Bye bye. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மீ ஃபார் மோர் ட்ராவலிங் கண்டென்ட்ஸ்.